நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா ராஜ்குமார். சிலிண்டர் தட்டுப்பாடு இது உருவாக்குறதுக்கு போர் சூழல் காரணம், அமெரிக்கா ஈரானுக்கான போர் சூழல் காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா பெட்ரோல் தட்டுப்பாடு இதை உருவாக்கியது யாருன்னு பார்த்தா நம்மளுடைய மக்களாகிய பொதுமக்களே தான். இதற்கான காரணம் என்ன, மக்களே ஏன் இப்படி ஒரு ஆபத்தை விளைவிக்கணும் அப்படின்றது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பார்க்க போறோம். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான போர் மத்திய கிழக்கு நாடுகளை ஒரு அச்சத்துல ஏற்படுத்திருக்கு. உலக நாடுகள்ல பெரும் பாதிப்பை ஏற்படுத்திருக்கக்கூடிய ஒன்றா இந்த போர் சூழல் நிலவிட்டு இருக்கு. இதுல இந்தியாவிற்கு பாதிப்பு வரும் அப்படின்றது ஆரம்பத்துல இருந்தே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இதற்கு முன்னாடியும் பல காணொலிகள்ல நம்ம பேசியிருக்கோம். அப்படி இந்தியாவிற்கு என்ன மாதிரியான பாதிப்பு வரும் பொழுது முக்கிய காரணமா அதுல பார்க்கப்பட்டது கச்சா எண்ணெய் பாதிப்பு. அந்த ஹார்மோஸ் நீரிணை, இது வந்து ஹார்மோஸ் ஜலசந்தி அப்படின்றது ஈரானுக்கு உட்பட்ட ஒரு கடற்பகுதியா இருக்கு. இதன் மூலமா தான் கச்சா எண்ணெய்கள் நம்ம நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்படுது. கிட்டத்தட்ட 45% ஏற்றுமதி வந்து இந்த இடத்துல இருந்து நடக்குது. இங்க இருந்து மட்டும் நம்ம கச்சா எண்ணெய் வாங்கல, பல நாடுகள்ல இருந்து வாங்குறோம். ஆனா முக்கிய அதிக அளவுல வாங்கக்கூடியது இந்த ஹார்மோஸ் ஜலசந்தியில இருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய கச்சா எண்ணெயா இருக்கு. இது ஈரானுக்கு உட்பட்டு இருக்கு அப்படின்றதுனால ஈரான் ஆல்ரெடி போர் பதட்டத்தின் காரணமா அந்த வழியா வரக்கூடிய கச்சா எண்ணெய் கப்பல்களை வந்து ரத்து செய்து வச்சிருக்காங்க. இப்படி அங்கிருந்து வரக்கூடிய அந்த கச்சா எண்ணெய் வரத்து குறைந்ததால நமக்கு வழங்கப்படுற அந்த சிலிண்டர்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கு. சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு அப்படின்றதுதான் கடந்த 2 நாட்களா ஒரு ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு. இப்படி உண்மையிலே சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா இருக்கு. என்னதான் பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சார் வந்து கேஸ் தட்டுப்பாடெல்லாம் இல்லவே இல்லை, நானே ஒரு கேஸ் டீலர் தான், யாருக்கு கேஸ் வேணும்னு சொல்லுங்க, சிலிண்டர் வேணும் சொல்லுங்க, நானே ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசினாலும் பல ஓட்டல்கள் வந்து இங்க வந்து கேஸ் தட்டுப்பாடு காரணமாக வெரைட்டி ரைஸ் மட்டும் தான் கிடைக்கும், இந்த ஓட்டல் தற்காலிகமா மூடப்படுது சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமா அப்படின்னு பல விஷயங்களை செய்வதன் மூலமாகவும் சிலிண்டர்களை தூக்கி கொண்டு பெட்ரோல் பங்க்ல எல்பிஜி கேஸ் நிரப்புவதற்காக மக்கள் திரிகிறதையும் நம்மளால பார்க்கும் பொழுது சிலிண்டர் தட்டுப்பாடு உண்மையாவே இருக்குதான் அப்படின்றதும் புரியுது. அதையும் தாண்டி இப்ப நம்ம கேஸ் புக் பண்ணோம் அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து சரியான ரெஸ்பான்ஸ் வர்றது கிடையாது. இப்படி கேஸ் புக் பண்ணாலும் சக்சஸ்ஃபுல்லா புக்கிங் ஆயிடுச்சு அப்படின்ற எந்த ஒரு மெசேஜும் வராம இருக்கிறதே கேஸ் தட்டுப்பாடு உறுதியா இருக்கு அப்படின்றது தெரியுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குதான். ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பெட்ரோல் தட்டுப்பாடு அப்படின்ற ஒரு விஷயமும் ஓடிட்டு இருக்கு. உண்மையிலேயே சிலிண்டர் தட்டுப்பாடை போன்று பெட்ரோல் தட்டுப்பாடு இருக்கா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா கிடையாது. இப்போ மக்களுக்கு ஏன் இது போன்ற ஒரு தாட் வருது, இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கு அப்படின்னா பெட்ரோலும் இல்லாம போகும், விலை ஏறக்கூடும் அப்படின்ற ஒரு தாட் எதனால வருதுன்னா, நம்ம பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர் எல்லாமே எல்பிஜி, அதாவது லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் அப்படின்னு பெட்ரோல்ல வரக்கூடிய கேஸ் மூலமா தான் நம்ம இதெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கோம். இது லிக்விட் பெட்ரோலியம் கேஸ், இது வந்து வெறும் லிக்விட், அப்ப இதுவும் கிடைக்காது அப்படின்ற ஒரு மனநிலை தான் இதுக்கு காரணமா இருக்கு. அதையும் தாண்டி கேனா பேரலா வந்து பெட்ரோல் பங்குக்கு போய் அங்க எவ்வளவு லிட்டர் கணக்குல வந்து பெட்ரோலை குடிச்சிட்டு போறாங்க. வாகனத்துக்கு அவ்வளவு தேவைப்படல அப்படின்னாலும் கையிருப்புல வாங்கி வைத்துக்கிறதுக்காக எத்தனை பேர் வந்து பேரல்ல புடிச்சிட்டு போறாங்க அப்படின்றது போன்ற வீடியோக்களும் சோசியல் மீடியால நம்மளால பார்க்க முடியுது. முக்கியமா இந்த மாதிரி கண்டென்ட் போடக்கூடிய அந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ் இருக்காங்கல்ல, கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், இவங்கெல்லாம் தான் இந்த பெட்ரோல் தட்டுப்பாட்டை உருவாக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த போர் இப்பவே முடிஞ்சா கூட ஒருவேளை இப்பயே வந்து அங்கிருந்து வரக்கூடிய அந்த போர் சூழல் காரணமாக நம்மளுக்கு வரக்கூடிய பெட்ரோல் தடைப்பட்டாலும் நம்மளுடைய இந்தியா கையிருப்புல அதிகப்படியான பெட்ரோல் இருக்கு. இதன் மூலமா அடுத்த 20 நாட்களுக்கு இந்தியாவுல கேஸ் பெட்ரோலியம் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படாம நம்மளால பார்க்க முடியும். ஆனா அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லாம சில இன்ஸ்டா இன்ஃபுளுசர்ஸ் அவங்களுடைய கண்டென்ட்டுக்காக பேரல்ல பெட்ரோல் வாங்குற மாதிரி எனக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு பெட்ரோல் போடுங்க, இதுக்கப்புறம் வாங்குறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தக்காளி வெங்காயம் விலை ஏறும் பொழுது எந்த மாதிரியான கண்டென்ட் போடுவாங்களோ அது போன்ற சிலிண்டர் எவ்வளவு பாதுகாத்து வச்சுக்கணும், இதுக்கப்புறம் இதுதான் அப்படின்ற மாதிரி கண்டென்ட் போடுறது மூலமா பொதுமக்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துறாங்க. இப்போ பெட்ரோலியம் தட்டுப்பாடு இல்ல அப்படின்னு நான் சொன்னல, அதற்கான ஆதாரம் என்ன? இப்போ எல்லாரும் பெட்ரோல் விலை அதிகரிக்க போது பெட்ரோல் கிடைக்காதுன்னு பேரலா கேனா வாங்கி வச்சுட்டு இருக்காங்க. நீங்க பெட்ரோல் தட்டுப்பாடே இல்லைன்னு சொல்றீங்களே, அதுக்கான ஆதாரம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். அதற்கான ஆதாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரத்து குறைந்த போதிலும் அதிக அளவு கச்சா எண்ணெய் சேமித்து வைத்திருக்கும் உலக நாடுகள்ல அதிக அளவில் சேமித்து வைத்திருக்கும் நாடு அப்படின்ற பட்டியல்ல இந்தியாவும் இருக்கு. ஏன்னா மொத்த கச்சா எண்ணெய் வரத்து நின்று போனாலும் நம்ம கிட்ட கையிருப்புல கிட்டத்தட்ட 250 பில்லியன் பேரல்கள்ல பெட்ரோல் இருக்கு. இதன் மூலமா அடுத்த 2.5 மாதம் வரைக்கும் இந்தியாவின் ஒட்டுமொத்த கச்சா எண்ணெய் பெட்ரோலிய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்றது ஒரு அதிகாரப்பூர்வ தகவல். அப்படி 2.5 மாதம் வரைக்கும் இந்த 250 பில்லியன் பேரல்ல இருக்கக்கூடிய பெட்ரோலை வைத்து
வரைக்கும் நம்ம சமாளிச்சாலும் அதற்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதற்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா 2004ஆம் ஆண்டு மன்மோகன் சிங் முன்னாள் பிரதமரா இருந்த அவர் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாரு. அந்த திட்டம் நமக்கு கை கொடுக்கும். அது என்ன திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஆர் அப்படின்றது அந்த திட்டம், இந்தியன் ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிஸ்டோர். அது என்ன திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசோர்ஸ், இதுதான் எஸ்பிஆர் அப்படின்னு சுருக்கமா சொல்லுவாங்க. இந்த திட்டத்தின் மூலமா நமக்கு இன்னும் ஒரு 20 நாட்கள் பெட்ரோலிய தேவைகள் பூர்த்தி செய்யப்படும். இந்த திட்டம் எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா வளைகுடா நாடுகள்ல 90ஸ்ல போர் நடக்கும் பொழுது அதனுடைய தாக்கம் இந்தியாவுல பெட்ரோல் வரத்துகளை குறைத்ததால இதற்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்மோகன் சிங் 2004ஆம் ஆண்டு இந்த திட்டத்தை கொண்டு வந்தாரு. இந்த திட்டத்தின்படி விசாகப்பட்டினம், மங்களூர் போன்ற அந்த குவாரிகள் அதிகம் இருக்கக்கூடிய இடங்கள்ல அதிகமா குழி தோண்டி அதற்கு அடியில ஒரு பெரிய பேரல்கள் மூலமா 5.33 டன் மெட்ரிக் டன் கச்சா எண்ணெயை பதுக்கி சேமித்து வைத்திருப்பாங்க. உலகத்துல இது போன்ற போர் சூழல்கள் ஏதேனும் நடக்கும் பொழுது, வரத்து குறையும் பொழுது, மக்கள் பாதிக்கப்படும் பொழுது இப்போ சேமித்து வைத்திருந்த இந்த கச்சா எண்ணெய் எடுத்து மக்களுக்கு இதை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவாங்க. இவங்க எப்படி கவர்மெண்ட் எப்படி சேமிப்புல இது போன்ற விஷயங்களை பண்ணி வச்சிருக்காங்களோ அதே போல நம்மளுடைய இந்தியன் ஆயில் ஆகட்டும், பாரத் பெட்ரோலியம் ஆகட்டும், HCL இவங்க எல்லாருமே கையிருப்புல ஒரு குறிப்பிட்ட அளவு பெட்ரோலியம் எப்பவுமே வச்சிருப்பாங்க. அந்த அளவு குறித்து சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு நிறுவனமும் அடுத்த 70 நாட்களுக்கு, அதாவது அவங்களுக்கு வர வேண்டிய வரத்து பெட்ரோலிய வரத்து வரல அப்படின்னாலும் அடுத்த 70 நாட்களுக்கு தங்கு தடையின்றி பெட்ரோல் விநியோகிக்கிறதுக்காக கையிருப்புல பெட்ரோலியம் வைத்திருக்காங்க. அதனால இந்த பெட்ரோலியம் தட்டுப்பாடு அப்படின்றது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழக அரசே சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு மறுத்தாலும் கூட அதுக்கு அடுத்த வழி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட விஷயங்களை நோக்கியும் சிந்திச்சிட்டு இருக்காங்க. ஆனா பெட்ரோலியம் தட்டுப்பாடு குறித்து இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வ தகவல் எதுவுமே வரல. ஆனா நம்மளே இந்த பயத்தின் காரணமா அதிக அளவிலான எரிபொருட்களை வாங்கி குவிச்சு வைக்கிறதன் மூலமா நம்ம தான் நம்ம நாட்டுக்கு அதிகப்படியான ஒரு பற்றாக்குறையை ஏற்படுத்துறோம். மக்களை திக்குமுக்காடு செய்யறோம். என்ன நடக்குது உலகத்துல, கொரோனா மாதிரி ஆயிடுச்சு, லாக்டவுன்ல எப்படி எல்லாத்தையும் வாங்கி வச்சு சேர்த்து வச்சோமோ அது போல வச்சுக்கணும் போல அப்படின்ற ஒரு மனநிலையை மக்களுக்கு உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேர்கிட்டயும் சம அளவுல ஒரு பாத்திரம் இருக்குன்னா சம அளவிலான ஃபுட் அவங்க எல்லாருக்குமே கிடைக்கும். ஆனா ஒருத்தர் கிட்ட சின்ன பாத்திரமும், இன்னொருத்தர் கிட்ட பெரிய பாத்திரமும், இன்னொருத்தர் கிட்ட மீடியம் சைஸ்ல ஒரு பாத்திரம் இருக்கு அப்படின்னா பாத்திரத்திற்கு தகுந்த அளவு உணவை அவங்க எல்லாம் வாங்கிப்பாங்க. ஆனா இதுல பாதிப்படைகிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன அளவிலான பாத்திரத்தை கொண்டிருக்கக்கூடிய அந்த நபர் தான். அவர்கிட்ட இருக்கக்கூடிய பாத்திரம் ரொம்ப சின்னதா இருக்கனால அதற்கு தகுந்த உணவு தான் அவரால் வாங்க முடியும். அதே போலதான் நம்மளும் பெட்ரோலிய தட்டுப்பாடு அப்படின்னு இல்லாத ஒன்றை காரணம் காட்டி அதிக அளவிலான பெட்ரோலை காசு இருக்கவங்க வாங்கி வைக்கிறதன் மூலமா காசு இல்லாத ஏழை மக்களுக்கு பெட்ரோல் கிடைக்காம அவங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும். எத்தனையோ நபர்கள், ஆண்கள், பெண்கள் வேலைக்கு போகும்பொழுது 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு போகக்கூடிய காட்சிகளை இன்னும் பார்க்க முடியுது. அப்படி பெட்ரோல் வாங்குறவங்களுக்கு சில பேர் 5000லேயே இந்த பயத்தின் காரணமா பணம் இருக்கிறதுனால வாங்கி வீட்டுல ஸ்டோர் பண்ணி வைக்கிறது மூலமா 50 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்குறவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க அப்படின்றது இது போன்ற இன்ஸ்டா இன்ஃபுளுசன்ஸ் ஒரு கண்டென்ட்டுக்காக இந்த விஷயங்களை பண்ணக்கூடியவங்களுக்கு நிச்சயமா புரிய வாய்ப்பில்லை. இதற்கு அப்புறமும் இது போன்று செய்து மக்களை அச்சத்தில் ஆழ்த்தாதீங்க. அரசாங்கம் என்னென்ன மாதிரியான முயற்சிகள்லாம் இந்த தட்டுப்பாடை போக்குறதுக்காக எடுத்திருக்காங்க அப்படின்ற விழிப்புணர்வு குறித்து நிறைய பேசணும் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்தாவும் மக்கள் பலருடைய கருத்தாவும் இருக்கு. இதே போன்ற மற்றும் ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பவித்ரா சிவகுமார்.